ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சியம் சேனல். இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே கிடைக்கும். இப்போ நம்ம புக் பேக் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பார்த்துடலாம். இது 11th எத்திக்ஸ் புக்கில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்படிங்கிற டாப்பிக்கில் பின்னாடி கொடுத்துருக்குற புக் பேக் கொஷின் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதில் ஒரு 10 கொஷின் இருக்குது, வாங்க பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து சிந்துவெளி நாகரிகம் குறித்து அகழாய்வு மேற்கொண்ட தொல்லியலாளர். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டாக்டர் ஸ்மித், ஜான் மார்ஷல், ஷில்டே, KM முன்சி. நமக்கு ஆன்சர் என்ன? சர் ஜான் மார்ஷல் தான் வந்து அகழாய்வு முதல்ல மேற்கொண்டார் சிந்துவெளி நாகரிகம் பற்றி. ஸோ ஆன்சர் வந்து பி. செகண்ட் கொஷின் வந்து சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் டேஷ். ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கட்டில் என்னும் மீனின் எலும்பு, மானின் எலும்பு, காண்டாமிருகத்தின் எலும்பு, குதிரையின் எலும்பு. நம்ம இந்த லெசன்ல தான் படித்தோம். கட்டில் என்னும் CUTTLE அப்படின்ற ஒரு மீனோட எலும்பை வந்து அவங்க தோல் நோய்க்கு மருந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு படித்தோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து கட்டில் என்னும் மீனின் எலும்பு. மூணாவது கொஷின், கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்ன? ஸோ கங்காதேவி அப்படிங்கிற ஆசிரியர் எழுதிய நூலோட பேர் வந்து கேட்குறாங்க. ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மதுரா விஜயம், அர்த்தசாஸ்திரம், சாகுந்தலம், இண்டிகா. நமக்கு ஆன்சர் தெரியும். கங்காதேவி எழுதிய நூல் வந்து மதுரா விஜயம். அர்த்தசாஸ்திரம் எழுதியவர் நமக்கு தெரியும், சாணக்கியர். சாகுந்தலம் எழுதியவர் காளிதாசர். இண்டிகா நூலை எழுதியது வந்து மெஹஸ்தனிஸ். ஸோ கங்காதேவி வந்து மதுரா விஜயம் பற்றி எழுதியிருக்காங்க. இந்த கங்காதேவி யார் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், குமார கம்பண்ணாவோட மனைவி. அடுத்த கொஷின் வந்து ஃபோர்த்து கொஷின் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. நீலக்கீல். நீலக்கீல் அப்படின்னா பிட்டுமின். ஸோ அது வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க? நீலக்கீல் வந்து அந்த பெருங்குளத்தோட தரைப்பகுதியை நீர் கசியாமல் இருக்கிறதுக்காக அந்த பசையை வந்து பயன்படுத்தினாங்க. அப்போது நீலக்கீல் அப்படின்னா வந்து பசை. கட்டில் அப்படிங்கிறது வந்து ஒரு மீனோட எலும்பு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின்ல கூட பார்த்தோம். அது வந்து தோல் நோய்க்கு மருந்து தயாரிக்க பயன்படுத்துறாங்க. தானிய களஞ்சியம் எங்க கிடைச்சது அப்படின்னா ஹரப்பால கிடைச்சது. நமக்கு தெரியாத விலங்கு வந்து குதிரை. ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னது? 3, 4, 1, 2. ஸோ 3, 4, 1, 2. நமக்கு ஆன்சர் வந்து ஆ. அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்று, ஹரப்பா மக்கள் அளக்கும் கருவியை அறிந்திருந்தனர். ஆமா. காரணம் வந்து அளவைக்குறிகள் இடப்பட்ட குச்சிகள் அங்கு கிடைத்துள்ளன. ஸோ ரெண்டுமே சரிதான். இப்போ என்ன ஆப்ஷன் வரும்? காரணம், கூற்று இரண்டும் சரி. ஆறாவது கொஸ்டின், பசுபதி என்ற சொல்லிலிருந்து பெறப்படும் பொருள். ஆப்ஷன் ஏ வந்து பெண் கடவுள், யோகிகளின் கடவுள், விலங்குகளின் கடவுள், இயற்கையின் கடவுள். நம்ம படித்தோம் இல்லையா, விலங்குகளின் கடவுள் தான் பசுபதிக்கு. பசுபதிங்கிறதுக்கு மீனிங் வந்து விலங்குகளின் கடவுள். ஏழாவது கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஒன்று வந்து என்ன கொடுத்துருக்காங்க? சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை. ரெண்டாவது சித்திர எழுத்துக்கள் வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சித்திர எழுத்துக்கள் மேலிருந்து கீழாக எழுதப்பட்டவை. நாலாவது சித்திர எழுத்துக்கள் கீழிருந்து மேலாக எழுதப்பட்டவை. ஸோ இந்த 4 ஆப்ஷன்ல சரியான விடையை தேர்ந்தெடு. என்ன கொடுத்துருக்காங்க? 1, 3 சரி, 1, 2 சரி, 1, 4 சரி, 3, 4 சரி. இதில் நமக்கு தெரியும் சித்திர எழுத்துக்கள் இடமிருந்து வலமா எழுதப்பட்டது. அடுத்த லைன் வந்து இப்படி வலமிருந்து இடமா எழுதிட்டு வந்தாங்க, இப்படி எழுதிட்டு. அப்போ இதுல என்ன கரெக்டா இருக்க முடியும்? 1, 2 தான் கரெக்ட். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து இதுதான். அடுத்து, சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. 1921. அடுத்து 9வது கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் தரைவழி போக்குவரத்திற்கு பயன்படுத்திய விலங்கு. எருது. எருது தான் வந்து அவங்க தரைவழி போக்குவரத்துக்கு அதிகமா வந்து பயன்படுத்தினாங்கன்னு இந்த லெசன்ல தான் பார்த்தோம். அடுத்து 10th கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் இம்மரத்தை முதன்மை தெய்வமாக கருதி வழிபட்டனர். ஆப்ஷன் என்ன கொடுத்தாங்க? அரசமரம், வேப்பமரம், வன்னிமரம், ஆலமரம். ஆன்சர் வந்து அரசமரம். ஸோ அவ்வளோதான், நம்ம 10 கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம். இதோட நம்ம சிந்துவெளி நாகரிகம் டாபிக் ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கு தேவையான அளவுக்கு நம்ம கவர் பண்ணியாச்சு.
இந்த வீடியோவோட சேர்த்து மொத்தம் 7 வீடியோ இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. இதுக்கு அப்புறமா வந்து அடுத்த டாபிக் குப்தர்கள் நம்ம பார்க்க போறோம்.